நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வாழ்வு தரும் உணவு நானே என்றவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். என்னை உண்போர் என்றும் வாழ்வார் என்று சொல்லி நமக்கு உறுதியளிக்கின்றார். என்னை உண்போருக்கு நிலை வாழ்வு உண்டு என்கிற மறுவாழ்வின் நம்பிக்கையை விதைக்கின்ற இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நான் அவர்களோடும் அவர்கள் என்னோடும் இணைந்திருப்பர் என்று சொல்லி இணைப்பின் பாலமாய் விளங்குகிறார் நம் ஆண்டவர். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்வோம். அவரை போற்றி துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அமைதி பெற வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மனம் அமைதி பெறவும் நிம்மதி அடையவும் வரம் வேண்டி இந்த தெய்வீக ஆராதனையில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதனை செய்வோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலை தருகின்ற தெய்வம், நம்மை குணப்படுத்துகின்ற இறைவன், நம்மை அனுதினமும் கண்ணின் மணி போல காத்து வருகின்ற தெய்வம், நம்மை கண்ணார கண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்கின்ற இறைவனை முழு மனதோடு ஆராதனை செய்து துதித்து போற்றுவோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம்,
காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம் விண்ணப்பத்தை கேட்கின்ற தெய்வம், நம் கண்ணீரை காண்கின்ற இறைவன், நம்முடைய நோய்கள் வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துகின்ற ஆராதனைக்குரிய தெய்வம், சாத்தானை அலகையை விரட்டி அடிக்கின்ற வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதனை செய்வோம், துதித்து மகிமைப்படுத்துவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் என் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அவரை ஆராதனை செய்வோம், அவரை போற்றி துதிப்போம். இதோ 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான புனிதர்களும் வான தூதர்களும் ஆண்டவரை தூயவர் 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 என்று மகிமைப்படுத்த, அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ள ஆமேன் ஆமேன் ஆண்டவரே என்று சொல்லி நாமும் கூட ஆராதனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நமக்காக பாடுபட்ட தெய்வம், நமக்காக ரத்தம் சிந்திய தெய்வம், நமக்காக உயிரை கொடுத்த இந்த இறைவனை முழுமனதோடு ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோம். பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் என் பாவம் எல்லாம் சுமந்தவரே ஆராதிக்கின்றோம் சாந்தமான செம்மறியே ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக மரித்தவரே ஆராதிக்கின்றோம் உயிர்த்த இயேசு ராஜாவே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள்.
இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பு புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 இறை வார்த்தைகள். கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனென்றால் மனிதரின் சினம் கடவுளுடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கின்றன என்று சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலும், 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலும் இந்த சினம் கொள்ளுவது எவ்வளவு மோசமான விளைவை கொடுக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. கோபம் வராத மனிதர்கள் இல்லை. எல்லோருக்கும் கோபம் வரும். உணர்ச்சி வசப்படுவோம். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவோம், திட்டி தீர்த்துருவோம். கோபத்தினுடைய உச்சத்தில் பிறரை அடித்து விடுவோம், பிறரை தவறாக தண்டித்து விடுவோம். பிரியமானவர்களே, இந்த கோபம் என்கிற உணர்வு நிலை பிறரை காயப்படுத்துகிறது, மனநோகம் செய்கிறது, புண்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. எனவே இந்த கோப உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவற்றில் சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபம் கொள்ளும்போது நம்முடைய முகமே விகாரமாக மாறிவிடும். அந்த கோபத்தினுடைய உச்சம் நம்முடைய கண்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். நம்முடைய உதடுகள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்துவிடும். நம்முடைய நெற்றி சுருங்கிவிடும். கன்னத்தில் குழி விழுந்துவிடும். நம்முடைய முகமே அகோரமாக இருக்கும். எனவே இந்த கோபம் என்கிற குணத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கட்டுப்படுத்துவது என்பது ஏதோ இழுத்து பிடிச்சுக்கிறது இல்லை. கோபத்தை உணருகின்ற நிலைதான். உணர்வது, யார் மீது நாம் கோபப்படுகிறோம், எதற்காக நாம் கோபப்படுகிறோம், ஏன் இந்த கோபம் நியாயமானதா நியாயமற்றதா சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது அந்த கோப நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி வர முடியும். யார் மீது கோபப்படுகிறோம்? நிச்சயமா நமக்கு நெருக்கமானவர்கள் மீது தான் கோபப்படுவோம். நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உடன் பணியாளர்கள், இவர்கள் மீது தான் கோபப்படுவோம். இவங்கெல்லாம் நம்மளோட நெருங்கி வாழறவங்க. ஆனால் இவங்க மேலேயே நம்ம கோபப்படுவோம். எதற்காக கோபப்படுவோம்? சரி, நம்ம நினைச்சபடி நடக்காது, அவங்க விருப்பம் போல செயல்படுவாங்க, நமக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க. இதனால அந்த கோபம் உச்சத்திற்கு வரும். இதனால் பாதிக்கப்பட போவது நாம் தான், அன்பிற்குரியவர்கள். இந்த கோபத்தினுடைய உச்சம் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய இதய துடிப்பு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. இதனால் நம்முடைய உடல்நிலை கேடு விளைவிக்கப்படுகிறது. நம்முடைய உடலுக்கு அது ஆபத்தாக மாறிவிடுகிறது. எனவே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், தொடக்க நூல் புத்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த இறைவார்த்தைகளை தியானித்தால் கோபம் எவ்வளவு மோசமானது, அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதனால் என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். காயன் என்பவன் கடும் சினம் உறுகிறான். யார் மீது? தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மீது. அப்பொழுது அவனுடைய முகம் வாடியது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். 4வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில, காயன், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது?
நீ ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். 6வது இறை வார்த்தையில் அவன் ஒன்றுமே தெரியாதது போல நடந்ததை மூடி மறைத்துவிட்டு நல்லவனைப் போல நடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய குற்றத்தை, அவனுடைய பாவத்தை, அவனுடைய செயலை அறிந்தவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாவம் உன் வாயில் படுத்திருக்கிறது, நீ அதை அடக்கி ஆள வேண்டும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும். ஆனால் அவன் அடக்கி ஆளாததனால் என்ன செய்தான்? தன்னுடைய சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான். கோபம் உச்சத்திற்கு செல்ல, அந்த கோபம் உணர்ச்சி வசப்பட்டு, அந்த உணர்ச்சியினால் தன் சகோதரன் என்றும் பார்க்காமல் சகோதரனையே கொலை செய்து விடுகிற நிலைக்கு காயன் தள்ளப்படுகிறான். கோபத்தினுடைய நிலை கூட இதுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கோபப்படும் போது பிறரை காயப்படுத்துகிறோம், புண்படுத்துகிறோம், நமக்கு நாமே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். விளைவுகள் மிக மிக மோசமானது. எனவே மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். அப்படி உணர்ச்சி வசப்படுகிற தருணங்களில் எல்லாம் ஆண்டவருடைய அருள் உதவியை வேண்டுவோம், ஆண்டவருடைய தயையை வேண்டுவோம். ஆண்டவரே, என் உள்ளத்திற்கு அமைதியை தாங்க, என் மனதிற்கு நிம்மதியை தாங்க, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் ஒரு பாடலின் வழியாக உருக்கத்தோடு மன்றாடி வேண்டி ஜெபிப்போம். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றா வாழ்ந்திட, நன்றா வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றா அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோர்த்திட அருள் புரியும். இருகரம் கோர்த்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும்.
அறுவடை செய்திட அருள் புரியும். நன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். திருப்பாடல் 108. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை விழித்தெழச் செய்வேன். ஆண்டவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன், எல்லா மக்களினத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது உண்மை. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும். என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே சேக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்துக்கு பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாத்து என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராஹிம் என் தலைச்சீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனது பாதம் கழுவும் பாத்திரம், ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை கொன்று வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீரென்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். மனிதர்களாகிய நாம் இந்த கோபம் என்கிற பலவீனத்தை வெற்றி கொள்ள முடியாது. இந்த கோபம் என்கிற இந்த பலவீனத்திலிருந்து வெளியேறிவிட முடியாது. இது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய அருள் உதவியால், அவருடைய துணையால், அவருடைய ஆற்றலால், அவருடைய வல்லமையினால், தூய ஆவியினுடைய வழிநடத்துதலால் இப்பேற்பட்ட கோப உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற முடியும். அவற்றை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கோபத்தால் பிறருடைய மனதை நோகச் செய்திருந்தால், பிறர் மனதை புண்படுத்தி இருந்தால், பிறரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம் என்றால், பிறருடன் பேசாமல் இருக்கிறோம், வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கிறோம் என்றால், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கும் செபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே.